பத்தாவது வெண்பா இப்படி தொடங்கும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழிபோடி புல்லுக்கு அங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லோர் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு. நமக்கெல்லாம் தெரியும் அந்த நல்ல உள்ளம் படைத்த ஒருவர் முத்து ஐயா அப்படின்னு சொன்னா நீங்க நான் ஒத்துக்குவீங்க. ஏன்னா அவர் உள்ளதால் மழை மட்டுமல்ல, ஆன்மீக சொற்பொழிவு மழை கூட நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு இணையாக பேராசிரியர் குமரேசன் ஐயா, பேராசிரியர் ஆனந்தராஜ் ஐயா, பேராசிரியர் ராமு ஐயா மற்றும் துணை பேராசிரியர் இளஞ்சலின் ஐயா ஆகிய அன்பர்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் துணை பேராசிரியர்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சூழ நாங்கள் இருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை என்று கூறி, வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நல் வணக்கத்தையும், ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி, இறையருள் மற்றும் குருவருள் துணையோடு ஆதலால் அன்பு செய்வீர் என்ற தலைப்பிலே பேச விளைகிறேன். ஐயா, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. ஆனால் வரலாறு ஆனவர்களின் எல்லோருடைய வாழ்க்கையும் தனக்கென அவர்கள் வாழ்ந்ததில்லை. நமக்கெல்லாம் தெரியும், சித்தார்த்தரா பிறந்து அரசவையை துறந்து ஞானத்தை தேடி அலைந்து இறுதியில் அவர் ஞானம் பெற்றாருங்கிறது நமக்கெல்லாம் படிச்சிருக்கோம், தெரியும். ஆனா நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. அதுல என்னன்னா, அவர் 40 வயசுக்குள்ளேயே ஞானம் அடைந்துட்டார். அப்போ ஞானம் அடைந்த பிறகு அவர் அரசவைக்கு மீண்டும் போயிருக்கலாம். ராஜாவா இருந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனா அரசவையை துறந்து தன் மனைவி யசோதா, மகன் ராகுலன் அவர்களை துறந்து பட்டாடைகள், பஞ்சு மெத்தை, அறுசுவை உணவு, பன்னீர் குளியல் எல்லாத்தையும் விட்டுட்டு கையில பிச்சாந்தேகின்னு பாத்திரத்தை எடுத்துட்டு பிச்சை எடுத்து உண்டு ஊர் ஊரா போய் ஞானம் பரப்பிய மகானவர்கள் காந்தி. அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய தெரியும். தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயரை எதிர்த்தே தன் குரல்களை கொடுத்து வந்தார். ஆனால் ஒருபோதும் அவர்களை எதிர்த்து பேசுங்கள், அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை தாக்கி பேசுங்கள் எங்கேயுமே அவர் சொன்னதில்லை. ஏன்னா தன்னை வருத்தி கொண்டு அதன் மூலம் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்ற அன்பை மக்களிடம் விதைத்தார். அது அகிம்சை என்று நமக்கு தெரியும். அப்படி ஆங்கிலேயர்கள் மனம் மாறி நம்மிடம் ஒப்படைத்து செல்லும் போது கூட அவர்கள் மீது வெறுப்பின்றி அவரிடம் கை குலுக்கும் போது, நீங்கள் எங்களது எதிரிகள் அல்ல, எங்களது நண்பர்கள் தான், நீங்கள் எப்போதும் இந்தியாவிற்கு வரலாம், ஆனால் எங்களை ஆள வேண்டும் என்ற கனவோடு வராதீர்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். அவரது வாழ்க்கை முழுவதும் நாம் படித்தால் தெரியும், அன்பு மிகையோடு இருக்கும். அம்மா தெரசா அவர்கள், ஆக்னஸ் கோன்ஷா பொஜாக்ஷியோ, இது அவர் இயற்பெயர். எங்கேயோ ஒரு நாடு, கிரீஸ்க்கு இப்ப மேல மெக்கடோனியான்னு இப்ப பேரு, அப்ப அல்பேனியன் அந்த ஊர்ல ஒரு குட்டி கிராமத்துல பிறந்த பெண்மணி சிறு வயதிலேயே வந்து துறவரம் போன ஆசையோடு கல்கத்தாவில் உள்ள குழந்தைகளுக்கு தத்தெடுத்து ஒரு ஆசிரமம் அமைத்து இங்கேயே வந்து வாழ்ந்து மறைந்த உன்னதமான ஒரு தேவதை. அவங்க ஆசிரமம் தொடங்கி கொஞ்சம் குழந்தைகள் இருக்கும்போது காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ காலையிலேயே எழுந்து யார்கிட்டயாவது ஏதோ வாங்கி தான் சமைக்கணும். அவங்களே போய் ஒரு கடையில கையேந்து நின்னாங்க, என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. கடைக்காரர், உங்களுக்கு தெரியும், காலங்காத்தாலேயே வந்தாச்சு, இப்பதான் கடை திறந்தேன் அப்படின்னு சொல்லி சில வேண்டத்தகாத வார்த்தைகள்லாம் பேசி போன்னு சொன்னார். ஆனா அவங்க மறுபடியும் அதே கருணையோடு எனக்கு ஏதாவது கொடுங்க, என் குழந்தைகள் பசியோடு இருக்காங்கன்னு இப்படி கை நீட்டு இருக்கும்போது ஏதாவது தானே வேணும்னு சொல்லிட்டு வந்து அவர் எச்சிலை அவர் கையில் உமிழ்ந்தார். அந்த கையை அப்படியே வச்சுக்கிட்டு, இது நான் வச்சுக்கிறேன் இது, ஆனா என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு மறுபடியும் கை நீட்டும் போது அந்த கடைக்காரரே அழுது மனம் மாறி ரொட்டி, பிஸ்கட் போன்றவைகளை ஒரு பையில பிட்டி கொடுத்து அந்த அம்மா கையில கொடுத்ததா நமக்கு வரலாறு இருக்கு. அப்படி
வாழ்நாள் முழுதும் சேவை செய்ததற்காகவும் அன்பு கொண்டதற்காகவும் அவருக்கு 79வது வருடம் நோபல் பிரைஸ் கூட கிட்டியது. மேதகு அப்துல் கலாம் ஐயா, நமக்கு எல்லாம் தெரியும், வாழ்நாள் முழுதும் நாடு மேல அன்பு கொண்டு எவ்வளவு கடினமாக உழைத்தார்னு தெரியும். தன் சொந்த அக்கா மகளுடைய கல்யாணத்துக்கு கூட ஞாபகம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி நாட்டின் மீது அன்பும் கருணையும் கொண்ட மகான். நமக்கெல்லாம் 60 வயசு ஆச்சுன்னா நம்ம ஓய்வெடுக்கணும்னு திட்டமிடுவோம். ஆனா அவர் அதுக்கு மேலதான் பம்பரமா சுழன்று நம்ம மாணவர்களுக்காகவும் கல்லூரி இளைஞர்களுக்காகவும் அவர்கள் இருக்கும் இடத்துக்கே சென்று தன்னம்பிக்கையும் அறிவிலையும் ஊட்டி வளர்த்த தியாக செம்மல் ஐயா திரு வேதாத்ரி. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஐயாவுடைய பயோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். ஒரு விஷயம் இங்கே ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறோம். என்னன்னா, 2ஆம் உலக போர் சமயம் அவர் செய்து கொண்டிருந்த அந்த ஜவுளி வியாபாரமானது எல்லா இடத்துக்கும் துணி அனுப்பி அதுல மூலியமா வர காசு வாங்கி தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படி அந்த போர் வர நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் செய்து கொடுத்த எல்லா துணிகள் அங்கங்க தேங்கிடுச்சு. எல்லாருக்கும் கஷ்டம். யாரும் திருப்பி பணம் கொடுக்கல. ஏன்னா சேல்ஸ் இல்லை, வாங்கினதெல்லாம் அப்படியே முடங்கிடுச்சு. ஆனா பணம் கொடுத்தாங்க, வந்துட்டாங்க, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் இவர் கடன் வாங்கி எடுத்தது பணம் கொடுக்க முடியல. அப்போ ஜப்தி செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ வந்திருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, அந்த பெட்டியில நிறைய பேர் காகிதம் எழுதி கொடுத்திருந்தாங்க. அந்த கடன் பத்திரங்கள் என்னன்னா, ஐயா நிறைய பேருக்கு 1000 2000 கொடுத்திருந்தாரு அந்த காலத்திலேயே. அப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு, ஓ இவ்வளோ பேருக்கு நீங்க இவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த காகிதங்கள்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கிக்கிறோம், உங்களுக்கு 90% கடன் அடைஞ்சிடும், இந்த ஜப்தி ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நான் எப்படி கஷ்டப்படுறனோ அப்படித்தானே அவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க, அவங்கள எடுத்து போய் இப்ப எப்படி நீங்க பணம் கேட்க முடியும்னு சொல்லி அந்த பத்திரங்கள் எல்லாம் வாங்கி கிழித்து எறிந்து விட்டு தன் சொத்துக்களை எடுத்துக்கொள்ளுமாறு கூறிய அன்புள்ளம் கொண்ட மகான். ஆங்கில கவிஞர் ஒருத்தர் சொல்வாரு, லவ் இஸ் லைக் எ விண்ட், யூ கேனாட் சீ இட் பட் யூ கேன் ஃபீல் இட் அப்படின்னு சொல்லுவார். அதாவது தமிழ்ல அன்பு என்பது ஒரு தென்றல் போன்றது, உங்களால் பார்க்க முடியாது ஆனால் நன்கு உணர முடியும்னு சொல்லுவோம். மகரிஷி அன்பு குறித்த ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இது எழுதிய வருடம் பாத்தீங்கன்னா 1954 நினைக்கிறேன். இதுல அன்புங்கிறது ஐயா சொல்லுவாரு, அன்பு என்பது துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம். நம்ம இரண்டொழுக்க பண்பாடுல முதல் வரி தெரியும், நான் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன். அது முன்னாடி ஐயா விளக்கமா சொல்லியிருப்பாங்க, தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். அதை சுருக்கிதான் இப்போ ஒரே லைன்ல யாருக்கும் துன்பம் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது அன்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கருணைன்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அன்பின் மலர்ச்சி தான் கருணைன்னு நம்ம பார்க்கிறோம். ஐயாவும் சொல்றாங்க. இந்த அன்பின் பெருக்குன்னு சொல்லிட்டு ஐயா ஒரு புத்தகம் இருக்கு, சின்ன புத்தகம் தான், ஆனா நிறைய முத்துக்கள் இதுல இருக்கு. இதுல கருணைங்கிறதுக்கு ஒரு உதாரணங்களை என்ன சொல்லுவாருன்னா, வாழ வைப்பது, விட்டு கொடுப்பது, பிறருக்காக என்ன வேண்டுமோ நம்மால் முடிந்த அளவு செய்வது, இதுதான் கருணைன்னு சொல்றாரு. இப்போ இதுல கடைசி லைன் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உண்மையை நமக்கு உதாரணமா சொல்லியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும், நம்ம சஞ்சீத கர்மத்திலிருந்து கொஞ்சம் பிராரப்த கர்மம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதை போக்குறதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அதற்கு எளிமையான வழி சொல்லித்தராரு. வினை தூய்மை பெற வித்தாம். நம்ம தீவினைகள் எல்லாம் தூய்மை அடைந்து நல்வினைகளாக மாறுவதற்கான வித்து அன்புதான். ஏன்னா அந்த அன்புங்கிற வித்து தான் கருணையாக மலர்ந்து பின்னாடி உங்களுக்கு தொண்டு செய்யறங்கிற எண்ணம் அதன் மூலமாக உங்களுக்கு வினைகள் எல்லாம் தீர்ந்து நல்வினையாகும். அப்படிங்கிறதுக்காக அன்பு ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப வித்து விதை போன்றதுன்னு சொல்லி நமக்கு வலியுறுத்துறாரு. நம்ம எப்பவும் திருக்குறள் இல்லாம ஏதாவது ஒரு தலைப்பு பேச முடியுமான்னு தெரியல. அதனாலதான் ஐயா வேதாத்ரி அவர்களும் அந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி படிச்சு 50 குறள்களுக்கான விளக்கம் எழுதியிருப்பாரு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்புடைமைங்கிற அதிகாரத்துல 10 குறள் இருக்கு. பட் நேரம் இல்லாததாலையும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த அந்த முதல் 3 குறள்கள் அதுல இருக்கு. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ், உங்களுக்கு தெரியும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் பிரியர் ஒரு, அதாவது அன்புடையர்கள் எல்லாம் தன்னையே பிறருக்காக விட்டு கொடுப்பாங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அதாவது மனிதர் அப்படின்னா உங்களிடத்து அன்பு இருக்கணும். அப்பதான் அவர் வள்ளுவர் உங்களை மனிதனே ஏத்துக்கிறாரு. ஒருவேளை அன்பு இல்லாமல் போனா நீங்க எலும்பு மேல போத்திய தோல் தான், நீங்க வேற ஒண்ணும் கிடையாது, உங்களை மனிதர் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். கடைசி குறள், நீங்க நிறைய பத்திரிகை, திருமண பத்திரிகை எல்லாம் படிச்சிருப்பீங்க. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த இடத்துல அரணை கூட முன்னாடி போட்டிருக்கலாம், அரணும் அன்பும் உடைத்தாயின்னு சொல்லிருக்கலாம். ஆனா வள்ளுவர் எப்பயுமே ஜாக்கிரதையா போடுவார், எல்லா வார்த்தைகளையும் நம்ம மகரிஷி ஐயா
ஏன் அன்பு முன்னாடி போட, இது அன்புடைமை அதிகாரத்துல கூட வரல, இல்வாழ்வியல்ங்கிற அதிகாரத்துல தான் வருது. அங்கேயும் ஏன் அன்பை வலியுறுத்துறாரு அப்படின்னா, அன்பு தான் எல்லாவற்றிற்குமான ஆணிவேர். அது இருந்தா உங்களிடத்து வந்து அரண் கிடைக்கும், அதன் மூலியமாக உங்க வாழ்க்கை வந்து பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு கீழே மனக்குடவர் அப்படின்னு சொல்லிட்டு அது விளக்க உரை எழுதுற ஆசிரியர் இருக்கா இல்லைங்களா, அவரும் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, உங்கள் தொடர்பில் இருப்போர் மீது வருவது வந்து அன்பு, உங்களுக்கு தொடர்பே இல்லாத மனிதரிடம் வருவது வந்து கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்லைட் கொஞ்சம் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனம் உங்களுடைய நான் கேட்டுக்கு பெறுறேன். மேல இருக்கிறது வந்து ஒரு கடுமையான குற்றம் புரிந்த ஒருவர், அதாவது மன்னிக்கவே முடியாத குற்றம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனைங்கிற மாதிரி கொடுத்து அவரை ஜெயில போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் அவர் குடும்பத்தினர் பார்க்க அனுமதி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க பெண்மணி எழுதி அவங்க கணவரை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? அந்த கடும் குற்றவாளி அவங்க மனைவி அங்க நின்று பேச வந்திருக்காங்க. அப்போ மனைவி கேட்குறாங்க அவரெடுத்து, என்னங்க நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்றீங்களா, நீங்க பசி தாங்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உள்ள இருந்து கணவர் பதில் சொல்றாரு, அதெல்லாம் நான் எனக்கு பரவாயில்லமா, இங்க நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீ குழந்தைங்க எப்படி இருக்காங்க, நீ நல்லா படிக்க வைக்கிறியா, அவங்க உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவங்க அன்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அவரு அன்பா நான் நல்லா இருக்கேன், நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, நல்லா படிக்க வைன்னு சொல்றாரு. இப்போ கொஞ்சம் அந்த கதையை அப்படியே நிப்பாட்டி வைப்போம், அடுத்த லைனுக்கு வருவோம். இப்போ ஒரு கடைக்கு போறோம், தக்காளி 1 கிலோ எவ்வளோன்னு கேட்குறோம், 40 ரூபான்னு சொல்றாங்க. நம்ம 40 ரூபா கொடுக்குறோம், அவங்க தக்காளி தராங்க. ஒரு பூ மார்க்கெட் போறோம், 2 முழம் மல்லிப்பூ வேணும்னு கேட்குறோம், எவ்வளோமான்னு கேட்குறோம், 100 ரூபான்னு சொல்றாங்க. நம்ம 100 ரூபாய் கொடுக்குறோம், அவங்க மல்லிப்பூ தராங்க. ஒரு சரவணபவன் ஹோட்டல் போறோம், ஒரு தாலி வேணும்னு கேட்குறோம், எவ்வளோன்னு கேட்குறோம், 250 ரூபான்னு சொல்றாரு. நம்ம பணம் கொடுக்குறோம், அவங்க தாலி தராங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். ஒரு லேப்டாப் வாங்க போறோம், 24,000 ரூபான்னு சொல்றாங்க, நம்ம 24,000 பணம் தரோம், லேப்டாப் தராங்க. அதாவது இதற்கெல்லாம் பெயர் ஒரு வியாபாரம்னு சொன்னாங்களா? முந்தைய காலத்துல வந்து பண்ட மாற்று முறைன்னு இருந்தது. இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில வியாபாரமா நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஓகே. இப்போ நம்ம இடத்த வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் மனைவி வந்து 1, 2, 3, 4 இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறாங்க, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு வந்து நிம்மதியே இல்லை, என்னால வந்து அமைதியா இருக்க முடியலன்னு சொல்றாங்க. அதே மனைவிடம் போய் கேட்டா அவங்களும் நிறைய லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன் அப்படி? ஏன் வந்து கணவருக்கு வந்து மனைவி மேல அன்பு செலுத்த முடியல அப்படின்னா, அவர் எதிர்பார்க்கறத வந்து மனைவியால தர முடியல, அல்லது அவர் நினைக்கிற மாதிரி அந்த மனைவியால நடந்துக்க முடியல. அதே மாதிரி தான் மனைவிக்கும் வந்து கணவர் வந்து செய்யற சில விஷயங்கள் பிடிக்கல, அதனால வந்து அன்பு செலுத்த முடியலன்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க அன்பு செலுத்தினாதான் நான் அன்பு செலுத்துவேன்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? ஒரு தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் மட்டுமே நீங்கள் அன்பு செலுத்தினால் அதில் உங்களுக்கு பெருமை என்ன இருக்கிறது? அதே போல அந்த அம்மா அந்த கணவர் சொன்ன மாதிரி நீங்க அன்பு செலுத்தினாதான் நான் செலுத்துவேன் அப்படின்னா, இந்த வியாபாரத்திற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? நீங்க ஒண்ணு கொடுத்தா அதற்கு சமமா நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எப்படி இல்லற வாழ்வியல் ஆகும்? அது வியாபாரம் இல்லைங்களா? அப்போ அன்புங்கிறது என்ன அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, அதாவது உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் நீங்கள் அன்பு செலுத்துவது கள்வர்களும் கயவர்களும் ஏன் கொலைகாரர்களும் கூட செய்கிறார்களேன்னு சொல்றாரு. இந்த மேல இருக்கிறவர் செய்றாரு இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ நீ செய்தாதான் நான் அன்பு செய்வேங்கிறது அது எப்படி சரியாகும்? அப்போ அன்பு எப்படி இருக்கணும்? அன்பு எப்படி இருக்கணும்னா, எதையும் எதிர்பாராத அன்கண்டிஷனல் அன்பா அது இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுதான் யூசின்னு நம்ம போட்டிருக்கிறோம். இந்த ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீ என்னவாக இருந்தாலும் என் மனைவி, நான் உன் மீது அன்பு செலுத்துவேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களை திருத்துவேன், நான் உங்களது மனைவி, உங்கள் மீது அன்பு செலுத்துவேன். ஒரு சினிமால ஒரு டயலாக் வரும், உங்க அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவியப்பா, எதுக்காக அப்படி பிடிக்கும்? பதில் வந்து, ஏன்னா அவர் எங்க அப்பா, அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே நான் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் உறுதி எடுக்கணும். நம்மளுடைய அன்பு வந்து பாரபட்சமின்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இருக்கணுங்கிறதும் என்னுடைய ஆசை. மகரிஷி வந்து மறுபடியும் 1952 உயர்ந்த பண்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடையில் ஒழுக்கம், உள்ளத்தில் கருணை, நடையில் கண்ணியம், நல்லோர் பண்பு, இதெல்லாம் இருந்தா உயர்ந்த பண்புடையோர்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இவருக்கு திருமணம் ஆகவில்லை,
ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் தன் குழந்தையா நினைச்சு அந்த குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொன்னாரு. நிதி அமைச்சகத்திலிருந்து பதில் வந்தது, அவ்வளவு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க. என் குழந்தைங்க நெடுதூரம் நடந்து படிக்க முடியாது, அதற்காக நான் வந்து பிச்சை எடுத்தாவது படிக்க வைப்பேன்னு சொல்லி ஊர் ஊரா கூட்டம் போட்டு மடிப்பிச்சையில தொழிலதிபர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து அமைச்சர்கிட்ட கொடுத்து இப்ப பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் படித்த நீங்களும் நானும் இன்று பெருமையோடு இவரை அண்ணாந்து பார்க்கிறோம். நமக்கு தெரியும், ஏஆர் ரகுமான் வந்து 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஒரே இந்தியர்னு தெரியும். அதுல முதல் அவார்டு வாங்கும்போது அவர் பேச சொன்னாங்க. அப்போ அவர் வந்து மேரே சாத் மேரா மா ஹேன்னு சொல்லி இந்தி வார்த்தையை சொல்லி கடைசியில எல்லா புகழும் இறைவனுக்கு தமிழ்லையும் பேசி அந்த விருது வாங்கிட்டு போனாரு. 2வது விருது வந்து அவங்களுக்கு வாங்கிக்கும் போது கொஞ்சம் பேச சொன்னாங்க. அப்போ இப்படி பேசினார். த்ரூஅவுட் மை லைஃப் ஐ ஹேட் எ சாய்ஸ் டு சூஸ் லவ் ஆர் ஹேட், பட் ஆல் த டைம் ஐ சூஸ்ட் லவ், தட்ஸ் வை ஐ எம் இன் திஸ் ஸ்டேஜ் நவ் அப்படின்னார். அதாவது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா நேரங்களிலும் ஒன்று அன்பு அல்லது வெறுப்பு, ஏதேனும் ஒன்றை நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்தேன். எல்லா நேரங்களிலும் நான் அன்பையே தேர்ந்தெடுத்தேன், அதனாலேயே இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க அன்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி அந்த மேடையில பறைசாற்றி போனார். மறுபடியும் 1983 ஐயா வேதாத்ரி அவர்கள் எழுதிய இந்த தன் குற்றம் உணர பிறர் குற்றம் மன்னிப்போம் சொல்வார். நமக்கெல்லாம் தெரியும், தன் குற்றங்கள் குறைகள் தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும். நம்ம ஐயா அவருடைய பேச்சுல நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்துல வந்து பாவிகள் குற்றவாளிகள் என்று யாரும் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள யாராவதோ அல்லது ஆன்லைன்லயோ கூட இந்த கேள்வி கேட்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, அன்பு செலுத்தணும்னு சொல்றீங்க, நாங்க செய்யறோம். ஆனா எனக்கு நிறைய பொருள் நஷ்டம் உண்டாக்கியவங்க, என் மனதை கசக்கி பிழிந்து என் மனதை ரணமாக்கியவங்க, அவங்க மீது எப்படி நான் அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லைங்களா? அதற்கான பதிலும் அந்த பாட்டிலேயே அவங்க எழுதியிருக்காங்க. பிறர் தவற்றால் மிக வருத்தம் தான், துன்பம் தான், ஆனா வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாபம் போச்சு இல்லைங்களா? நமக்கு தெரியும் பிராரப்த கர்மம் போகணும் அப்படின்னா யாராவது நம்மளை திட்டணும் அல்லது நமக்கு நோயோ உள்ளத்துல கலங்கமோ வரணும் இல்லைங்களா? அப்படிலாம் இல்லாம இரையாற்றலே ஒருத்தரை அனுப்பி நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை வந்து அவர் மூலியமாக எடுக்கிறாங்க வெளியில. ஸோ நம்ம பிராரப்த கர்மம் வந்து குறையறதுக்கு அந்த ஜீவன் உதவி செய்யுதே அப்படிங்கிற நன்றியோடும் அவர்களை வாழ்த்தியும் அனுப்புமாறு மகரிஷி சொல்றாங்க. ஸோ எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் செய்திருந்தாலும் உங்களுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தவறுகள் இழைத்திருந்தாலும் கூட நீங்கள் அவங்களை மன்னிக்கணும்னு தான் சொல்றாங்க. குறள் கூட ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பேன். அதாவது நான் எப்படி குற்றம் செஞ்சேன் நான் என்னை மன்னிச்சிடணும், அப்படி அடுத்தவங்க குற்றம் செய்யும் போதும் அவர்களையும் நீங்கள் மன்னிக்கணுங்கிறது குறளுடைய வாக்கு. இதுல நமக்கு தெரியும் நிறைய துறைகள் எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க எல்லா அரசாங்கத்திலையும் இருக்கு. கல்வித்துறை, விளையாட்டுத்துறை, நிதித்துறை அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் கூட இன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் சார், அவங்களை எப்படி நம்ம மன்னிக்க முடியும் அப்படின்னு. அப்படின்னா அதற்காக ஒரு துறை இருக்கு, அது சட்டம் ஒழுங்குன்னு சொல்ற போலீஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களை பிடிப்பாங்க, நீதித்துறை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த நீதி அரசர் வந்து அந்த ஆராய்ந்து அவங்களுக்கு என்ன தண்டனையோ அது கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மனம் மாறி அந்த ஒரு இடத்துல சிறையில வைக்கும்போது ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாம ஒரே இடத்துல சிந்திச்சு அவர்கள் மனம் மாறி சமுதாயத்திற்கு மீண்டும் வந்து நல்லது செய்யற அளவுக்கு உண்டாக்கணுங்கிறதுக்காக தான் சிறைத்துறைன்னு ஒன்று உண்டாக்குனாங்க. ஸோ அந்த வேலைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க. இப்போ நாம யாருன்னா நாம வந்து அருள்துறை. ஸோ அருள்துறையில் இருக்கும்போது மகரிஷி என்ன சொல்றாரு, மறுபடியும் குற்றவாளி பாவிகள் யாரும் இல்லை, மன்னியுங்கள். எப்படி அன்னை தெரசாங்கும் போது அந்த கருணை முகம் ஞாபகம் வருதோ அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரா மாறணுங்கிறதா மகரிஷியோட ஆசை. 2வது வருவோம். 2வது அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு தெரியும். ஒரு வீடு வந்து பற்றி எரியுது. அந்த வீட்டில இருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாதனம் எடுத்துட்டு வெளியில ஓடி வராங்க. அதாவது இப்போ நாம உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், அப்படி நடக்கக்கூடாது, உதாரணத்துக்கு சொல்றோம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், அந்த வீடு திடீர்னு தீப்பற்றி எரியுது. அப்போ நம்ம எல்லாரும் வெளியில ஓடியாச்சு, இப்போ நாம இருக்கிறோம். கடைசியா நமக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் தான் இருக்கு. நம்ம ஒரு 2 பெட்டி எடுத்து ஓடணும் அப்படின்னா
நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு நகையெல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டியில போட்டு வச்சிருப்போம். காஸ்ட்லியான பணம், நகை அல்லது பேங்க் டெபாசிட் பத்திரங்கள், ஷேர் மார்க்கெட்டுடைய ஷேர் பேப்பர் இருந்தால் அந்த மாதிரி அந்த பெட்டியை முதல்ல எடுப்போம். ரெண்டாவது ஒரு பெட்டி என்ன எடுப்போம்? ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், வீடு பத்திரங்கள், பேங்க் பாஸ்புக்கோ அல்லது செக் புக்கோ அல்லது அதன் மாதிரி வேற ஏதோ ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம படித்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸோ பாஸ்போர்ட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் ஓடிடுவோம் இல்லைங்களா? ஸோ 2 சூட்கேஸ் எடுத்து தான் ஓட முடியும்னா இது 2 எடுத்துகிட்டு ஓடுவோம். அல்லது இன்னும் சில பிற விஷயங்கள் எடுத்துகிட்டு ஓடணும். மகரிஷிட்ட கிட்ட அப்படி நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஏதாவது குறிப்பிட்டு 2 விஷயங்கள் தான் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் டேஷ் கடமையையும் இறுக பற்றினேன். அப்படி ஒரு 2 தான் சூஸ் பண்ணணும்னா ஒன்று கடமை, இன்னொன்னையும் நான் இறுகப்பற்றுவேன். அதை வச்சுட்டு தான் நான் வாழ்க்கையில் நடத்துவேன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த டேஷுங்கிற இடத்துல அவர் சொன்ன வாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. அதற்கு மூல காரணம் இறை உணர்வு. இறை உணர்வையும் கடமையையும் இறுகப்பற்றினேன்னு சொல்லி முத்துசார் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த 2 இருந்தாலே நம்ம வாழ்க்கையில நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா இறை உணர்வு உங்களுக்கு இருந்தா நம்மளுடைய 90% தவறுகளை நம்ம தவிர்த்திடலாம். ஆனா அதே சமயத்துல நிறைய பேர் வந்து இறை உணர்வோட சோம்பல உட்காந்துக்கலாமா அப்படின்னா அவர் சொல்றாரு இல்லை, நான் கடமையையும் பற்றுவேன். ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன சில கடமைகள் இருக்கு, அது வாழ்நாள் முழுவதும் அந்த கடமைகளை செய்யணும். உங்களுக்கு தெரியும், அவர் வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் அவர் நமக்காக செய்த சேவைகள் கடமைகள் எல்லாம் அவர் சொன்னது மட்டும் இல்ல, செய்யவும் செஞ்சாருங்கிறது தெரியும். 68:57 இறை உணர்வால் அறிவடைந்த முழுமை பேராற்றல். நமக்கு தெரியும் நம்ம வாழ்வின் நோக்கமே வந்து அறிவின் முழுமை பேர் அடையணும்னு சொல்லிதான். ஸோ இயங்கும் உயிரெடுத்து மலரும் நட்பை உணர்ந்தேன். ஸோ எல்லா மனிதரிடமும் இறைவன் இருக்கிறான். ஸோ என்னிடத்தும் இறைவன் இருக்கிறான், எல்லா மனிதரிடத்தும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 1968 எழுதியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன பொருளாதாரத்துறையில் எந்த ஏற்றத்தாழ்வையும் போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த பாவிகள் குற்றவாளிகள் சொல்றதெல்லாம் அவர்கள் வறுமையினாலேயோ வேற பிரச்சனையினாலேயோ இப்படி மாறுறாங்க. ஸோ இந்த சமுதாயமே அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தராரு. பாரதியார் கூட இதே இதுக்கு ஒன்று சொல்லுவாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையின்றி நாமெல்லாம் வேறில்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லா மனிதர்களிடத்து மட்டுமல்ல, அவர்கள் ஜடப்பொருளான மலையின் மீது கூட அவர்கள் நம் இனம் சொல்லி அன்பு பாராட்டுறார் அவர். மகரிஷி வந்து ஒரு 14 விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, கொள்கைகள். 14 விஷயங்கள், அதாவது குழந்தைகளுக்கு விளையாட்டு, ஊர் கூடி தேர்தெடுத்தல் அப்படிலாம். அதுல ஒரு விஷயம் அழுத்தமா சொல்றது வந்து போரில்லா நல்லுலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் போர் வேண்டாம் அப்படிங்கிறாரு? காசுக்காக அல்ல, நிறைய காசு செலவாகுதுங்கிறதுக்காக இல்ல, உயிர்கள் செலவாகுதுங்கிறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வரலாறு எடுத்து படிச்சோம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள்னு ஒன்று படிப்போம். அப்போ சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் என்னன்னா ஒரு மோதல், ஒரு பிரச்சனை பெருசாகி சண்டைக்கு போறாங்க. சோழ தேசம்ங்கிறது இப்ப இருக்கிற தஞ்சாவூர், பாண்டிய தேசம்ங்கிறது இப்ப இருக்கிற மதுரை. இது வேற நாடு, இது வேற நாடு, இது முன்னாடி இருந்த ஹிஸ்டரி. அப்போ திடீர்னு ஒரு சோழ நாடுகள்ல குதிரை மேலே ஏறி ஒரு 100 வீரர்கள் வந்து பாண்டிய நாட்டுக்கு போவாங்க. அங்க இருக்கிற குடிசையில இருக்கிற தானியங்கள், தனம் பிளஸ் இன்ன பிற அழிவுகளை உண்டாக்கி விட்டு குதிரைகளை ஏற்றி கொண்டு சோழ நாட்டுக்கு வரும்போது வெற்றி வெற்றின்னு சொல்லி வருவாங்க. அவங்க செய்த வெற்றி என்ன? சில உயிர்களை அழித்தது, சில அறவழியில் செய்த பொருட்களை கொள்ளையடித்து வந்தது. இதற்கு பேர் வெற்றி எப்படி ஆகும் இல்லைங்களா? ஆனா அதே தான் பாண்டியர்களும் செய்தாங்க. அவங்களும் 100 பேர் இவங்க இருக்கிற வில்லேஜ்க்கு வருவாங்க, இதே போல கொள்ளையடிச்சுட்டு அவங்க போவாங்க. சாரி, நான் யாரும் தரக்குறைவா பேசுறதுக்காக இந்த உதாரணம் எடுக்கல. ஆனா மகரிஷி சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது செய்வது கொலை தானே. அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அப்படி ஒரு வீரரை நாம கொன்றோம் அப்படின்னா அந்த குடும்பத்தை யார் பார்க்கறது? இப்படி இல்லைங்களா? இப்படி இப்படி ஒரு பெரிய ஒரு கருணையோட இந்த மாதிரி போர் வேண்டாம், தயவு செய்து தவிர்த்திடுங்கள்னு சொல்லி ஐநா வரைக்கும் போய் குரல் எழுப்பிய மகான் நம்ம மகரிஷி அவர்கள். இல்ல இல்ல இந்த குருகுலத்துல வந்து அரசவையில் இருக்கிற சில நிறைய நாட்டுல இருந்து இளவரசர்கள்லாம் வந்து படிச்சிட்டு இருந்தாங்க.
அப்போ இந்த குருவோட நண்பர் வந்து அடிக்கடி இங்க வந்துட்டு போவாரு, கொஞ்ச நாள் தங்கிட்டு போவாரு. அப்போ அதுல மாணவன் ஏ, மாணவன் பின்னு வச்சுக்கலாம். இதுல 2 பேரும் வந்து இளவரசர்கள் வந்து வாள் பயிற்சி, வில் வித்தை, அப்படி இன்ன பிற எல்லா சாகசங்களிலுமே வந்து கை தேர்ந்தவர்கள் அவங்க. அப்போ இந்த நண்பர் வந்து குரு கிட்ட கேட்கிறாரு, நீங்க நான் இங்க எப்ப வரும்போதும் அந்த மாணவன் ஏ பத்தி மட்டும் ரொம்ப உயர்வா பேசுறீங்க. அவர் பேசும்போது அவர் வந்தாலே உங்க முகம் மலருது. ஆனா மாணவன் பி அதே திறமை கொண்டவர் தான். ஆனா அவரை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறதே இல்லை. ஏதோ அப்படி அவர் வந்தாலும் அமைதியா இருக்கிறீங்க. என்ன காரணம்னு கேட்டாரு. அப்ப குரு சொன்னாரு, நீ நாளை வரைக்கும் இருப்பல்ல, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நான் இது பதில் சொல்லலாமா அப்படின்னாரு. சரிங்கன்னாரு. இப்ப அடுத்த நாள் காலையில வந்து 2 பேரையும் குரு கூப்பிட்டாரு. 2 பேர் இல்ல, மாணவன் பின்னு வச்சுக்கோ. அவர் முதல்ல கூப்பிட்டாரு 9 மணிக்கு. இந்த உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர் கொடுத்தாரு. அந்த பேப்பர்ல ஒரு 50 பேர் நபர்களுடைய பெயர் எழுதி இருந்துச்சு. இந்த 50 பேர்களும் இங்கதான் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடன் பேசிட்டு இதுல நல்லோர் எத்தனை பேர் இருக்காங்க, தீயோர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு லிஸ்ட் எழுதி கொண்டு வாங்க. யார் யார் எந்த கேட்டகரி அப்படி. அவர் போயிட்டாரு. திருப்பி 10 மணிக்கு ஏங்கிற மாணவர் கூப்பிட்டு அதே எக்ஸசைஸை கொடுத்து அவரையும் அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ முதல்ல போன பி மாணவன் 5 மணிக்கு வந்தாரு. அப்ப குரு நண்பரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது குரு கேட்டாரு, எத்தனை பேர் லிஸ்ட்ல இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, 50 பேருமே தீயோர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ஒரு ஆள் கூட 2 ஆள் கூட நல்லாலே இல்லையா அப்படின்னாரு. இல்ல, ஒரு சில விஷயங்கள் நல்லது செஞ்ச கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்களே, அவங்களை எப்படி நான் நல்லவன் சொல்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தீயவர்கள்னு சொல்லி 50 பேரும் டிக் அடிச்சிருந்தாரு. சரி போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாரு. 6 மணிக்கு அந்த உயர்த்தி பேசக்கூடிய நபரான ஏ மாணவன் வந்தாரு. போலீஸ்ல எப்படிப்பா சொல்லுது அப்படின்னாரு. ஐயா 50 பேருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒன்றும் புரியல. ஏன்பா அதுல 4-5 பேர் கூட எதுவும் கெட்ட விஷயங்கள் செஞ்சதே இல்லையா? இல்லையா, அவங்க செஞ்சிருக்கிறாங்க தான். ஆனா அவங்க கிட்ட பேச பேச எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்களே, அவங்களை எப்படி நான் வந்து கெட்டவன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அதே நபர்கள் தான் போனவங்க 2 பேரும் நல்ல திறமை வாய்ந்தவர்கள் தான். ஒருத்தர் எல்லாருமே தீயவர்கள்னு சொல்றாரு, இன்னொருத்தர் எல்லாருமே நல்லவர்கள்னு சொல்றாங்க. இப்போ அந்த குரு வந்து நண்பரை பார்த்து சொன்னாரு, இப்ப மாணவன் ஏன் எல்லாரும் நல்லவங்கன்னு சொன்னான்னு உனக்கு தெரியுதான்னு கேட்டாரு. அப்போ அவர் நண்பர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னா, எல்லாரையும் நம்ம எப்படி எடை போடுறோம் அப்படின்னா, நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் எடை போடுறோம். இப்போ என்னுடைய இணையர் வந்து சரியில்லைன்னு நான் சொன்னா காரணங்கள் எங்க இருக்கு? அவங்க கெட்டவங்க, என்னுடைய கூட இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ, நண்பரோ உறவினரோ, இவங்கெல்லாம் வந்து சரியில்லை, இவங்க செய்யற பிரச்சனைகள்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா பிரச்சனைகள் உண்மையிலேயே அங்க இல்லை. நான் எதை ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எப்படி அந்த ஏ மாணவர் வந்து நல்லதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து எல்லாரும் நல்லவங்கன்னு சொன்னாங்களோ, அப்படி நம் மனைவியையும், நம் குழந்தைகளையும், நம் உறவினர்களையும், நம் நண்பர்களிடத்தும் நாம் நல்லதை அதிகமாக ஃபோக்கஸ் செய்யும்போது அவர்கள் எல்லாமே கண்டிப்பா நல்லவங்களா தான் நமக்கு தெரிவாங்க. நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்கிற அந்த குறைகள் ஏதும் நம்மிடம் இருந்து விலகி போய்விடும். நமக்கெல்லாம் வேதாத்திரியத்திற்குனால இந்த ஏடிஎஸ்னா தெரியும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். ஸோ விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாக உணர்வு, இதெல்லாம் நம்மிடம் இருக்கணும். இதுக்கு எல்லாம் மூல காரணமா முதல்ல அன்பு இருக்கணும். அப்பதான் விட்டு கொடுத்தலும் இருக்கும், சகிப்புத்தன்மையும் வரும், தியாக உணர்வும் நமக்கு வரும். இந்த இது நமக்கு தெரியும். கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட். அதாவது யாரையும் கமெண்ட் பண்ணக்கூடாது, கமாண்ட் பண்ணக்கூடாது, அவங்க எடுத்து வற்புறுத்தி டிமாண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும் மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பு இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? முதல்ல 3 நம்ம கிட்ட இருந்து 2வது 3 நம்ம கிட்ட இல்லாம இருந்தா நம்ம அன்புடையவர்கள் சொல்லி நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கலாம். ஸோ எங்கேயாவது கரெக்ஷன் தேவைப்பட்டா தயவு செய்து நம்மில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அந்த நம்ம ஊர்ல கீரை தலையில வச்சுட்டு வித்துட்டு போவாங்க. அப்போ ஒரு ஆச்சி, ஒரு பாட்டியம்மா வந்து கூப்பிட்டு முருங்கைக்கீரை ஒரு கட்டு என்ன விலைன்னு கேட்டாங்க. அந்த அம்மா 12 ரூபாய்ன்னு சொன்னாங்க. 12 ரூபாய்லாம் ரொம்ப அதிகம், ஒரு 7 ரூபா வரைக்கும் தரலாம், ஒரு ஒரு கட்டு கொடுன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஏம்மா நான் காலையில இருந்து நிறையா நடக்கிறேன், எனக்கு கொஞ்சம் லாபம் வேணாமா, சரி ஒரு சரி 10 ரூபாய் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அம்மா இல்ல 8 ரூபா தான் தருவேன், அதுக்கு மேல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, சரி அந்த அம்மா வியாபாரம் ஆகணுமேனு ஒரு கட்டு எடுத்து கொடுத்து 8 ரூபாய் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த வாங்கின ஆட்சி சொன்னாங்க, நீங்க சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு. இல்லம்மா காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா,
எனக்கு ரொம்ப பசியாக தான் இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேட்டுச்சு அந்த கீரை விற்கிற அம்மா. அப்புறம் உள்ள போய் 4 இட்லி சாம்பார் சட்னிலாம் வச்சு இந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த அம்மாவை சாப்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இதை வந்து 7வது படிக்கிற அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம். ஆச்சி, நீங்கள் வந்து 2 ரூபா தரமாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி விலை குறைச்சி வாங்கினீங்க. ஆனால் 4 இட்லி கொடுத்தீங்க, அது 15 ரூபா ஆச்சு. 2 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு சண்டை போட்டீங்க, 15 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆச்சி அந்த பாப்பாவை உட்கார வச்சு சொன்னாங்களாம், அம்மா நான் முதல்ல பேசுனது வந்து வியாபாரம். அந்த வியாபாரத்தில் வந்து கணக்கு பார்க்கணும், அப்போதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆனால் 2வது இட்லி கொடுத்தேன் இல்லையா, அது வந்து கருணை. கருணைங்கிற இடத்துல வந்து நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது, எதுவும் கணக்கு பார்க்கக்கூடாது, நம்மளால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு தரணுமான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்ததாக இந்த கதையை நமக்கு சொல்லி கொடுத்து. அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு மனிதர்கள் அகோரமா இருந்தாலும் சரி, கலர் கம்மியா இருந்தாலும் சரி, நீளமா இல்லை குட்டையோ எப்படி இருந்தாலும் சரி, சில பெண்களுக்கு ஆண்கள் மீது காதலும், ஆண்களுக்கு பெண்கள் மீது அழகு பார்த்து வருவதில்லை, அவர்கள் மனம் பார்த்து வரும். ஆனால் இடத்துல ரொம்ப முக்கியமானது, பார்ப்பவற்றை எல்லாம் அழகாக மாற்றுவதும் அன்பு ஒன்றே. ஸோ அன்பு அழகு பார்ப்பதில்லை என்றாலும் பார்க்கும் எல்லாவற்றையும் அழகாக மாற்றும் திறன் கொண்டது அன்பு அப்படிங்கிறது. இந்த மேல இருக்கிற படம் ஒரு முதலாளி அம்மா, அவங்க இடத்துல நிறைய சொத்து இருக்கு, நகை இருக்கு, பங்களா இருக்கு, கார் இருக்கு, மிக உயர்ந்த பதவியில் அவங்க இருக்கிறவங்க. ஆனா அவங்க அழுதபடி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் கணவர் வந்து அவரிடத்து அன்பா இல்லை. இப்படி எல்லா சௌகரியங்களோடும் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு அன்பு இல்லைங்கும் போது வாழ்க்கையில நிம்மதியான தூக்கமும் சந்தோஷமும் இல்லைங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த அம்மா அவங்க கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. இவங்க கிட்ட அவ்வளோ பெரிய சொத்தோ என்ன சொல்றது ஐஸ்வர்யங்களோ எதுவுமே இல்லைதான். ஆனா அன்பான கணவரும் அன்பு குழந்தைகளும் இருக்கும்போது அவங்களால ரொம்ப சந்தோஷமான மன நிம்மதியோட மன நிறைவான வாழ்க்கை வாழ்றாங்க. ஸோ இந்த கதைகள் அன்பிற்கும் மன நிறைவிற்கும் பணம் ஒரு சம்பந்தமே இல்லைன்னு நமக்கு சொல்லி தருது இல்லைங்களா. இது சைஸ் கீழே இது நாம வரைஞ்சது தான், சின்ன சின்னதா கிராபிக்ஸ்ல எடுத்து. என்னன்னா 2 சகோதரர்கள் இருந்தாங்க. இதை விட ஆங்கிலேய தேசத்துல நடந்ததாக நினைச்சுக்கோங்க, எனக்கு அங்கதான் வீடு இப்படி இருக்கும். அந்த சகோதரர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே அன்பு அன்பு பாசம் அப்படி ரொம்ப அரவணைச்சு சண்டையே போடாம வளர்ந்த நபர்கள். ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வருது. அப்போ சரி நமக்கு தனித்தனி வீடு வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடுவில் தண்ணி போற இடம், இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு ஒரே மாதிரி கட்டியிருக்கிற இது அவங்களுக்கு சேல்ஸ்க்கு வருது. அப்போ அண்ணா தம்பி 2 பேரும் முடிவு பண்றாங்க, சரி நமக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ இந்த வீட்டுல இரு, நான் இந்த வீட்டுல இருக்கிறப்பான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 2 வீட்டுக்கு இடையில ஒரு ஒரு 8 அடி வாய்க்கால் மாதிரி தண்ணீர் ஓடுற சுற்றி ஒரு அழகான இடம். ஆனா இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இப்படி நடந்து இப்படி போய் சேர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இப்படி வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அது நடந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு போக முடியும். அப்படியான வீடு 2 பேரும் வாங்கினாங்க. கல்யாணம் ஆனது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் அவங்க வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணு, இவங்க வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணு. இன்னும் சில பிரச்சனைகளுக்காக மனக்கசப்பு ஆகி அது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ள உறவுல வந்து ஒரு பிரச்சனைகள் விரிசல் வந்தது. அப்போ ஒருத்தரை ஒருத்தர் பார்ப்பதை கூட தவிர்த்தாங்க. அப்போ அண்ணங்காரர் இந்த பக்கம் வாக்கிங் வரும்போது அந்த தண்ணீருக்கு அந்த பக்கமா தம்பியும் வாக்கிங் வர பழக்கம் இருக்கு. அப்போ நேரடியா பார்க்கும்போது 2 பேரும் தலையை குமிச்சுக்கிட்டு வேற ஒரு பக்கம் பார்த்து வாக்கிங் போயிட்டு இருந்தது அண்ணன் மனசுல வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்போ சரி இதுக்கெல்லாம் வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த தச்சர் கார்பெண்டரா இருந்தார் அந்த ஊர்ல. அவரை கூப்பிட்டு என்னுடைய வீட்டை ஒட்டி இந்த மாதிரி ஃபென்சிங் போடுங்க, அதாவது நான் ஆள் உயரத்துக்கு மேல அந்த ஃபென்சிங் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த தச்சரை வந்து ஏன் நீங்க ஆறுலாம் பார்க்குற அழகெல்லாம் நீங்க பார்க்க முடியாது அந்த மாதிரி ஃபென்சிங் போட்டான்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு, இல்லை என் தம்பியை வந்து நான் வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்க்குறேன், அவனும் என்னை பார்க்குறான், எங்களுக்கு ஏதோ பழைய ஞாபகம்லாம் வந்து எங்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்துது, அவனும் அப்படி தானே இருப்பான், கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் என்னை பார்க்கும்போதெல்லாம், அதனால வந்து தயவு செஞ்சு நாங்கள் 2 பேரும் பார்க்காத மாதிரி இந்த ஃபென்சிங் போட்டு கொடுத்துருப்பான்னு சொல்லி காசு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, நான் 5 நாள்ல வந்து ஒரு ஒர்க் ஷாப்காக போக வேண்டியிருக்கு, போயிட்டு வரதுக்குள்ள அந்த ஃபென்சிங் முடிச்சிருங்கன்னு சொல்லி ஒய்ஃப்ட்டெல்லாம் சொல்லிட்டு போறாரு. 5 நாளுக்கு அப்புறம் வராரு. கார் எடுத்து சத்தம் போட்ட உடனே என்ஜின் ஆஃப் பண்ணி வெளியில் இறங்கும் போதே இவர் வீட்டுக்குள்ள இருந்து இவர் தம்பி வந்து ஓடி வரார். ஓடி வந்து அண்ணான்னு சொல்லி கட்டிப்பிடிச்சிக்கிறார்.
ஆனா அவருக்கு காரணம் புரியல அண்ணாவுக்கு. என்னாச்சு திடீர்னு தம்பி நம்மளை வந்து இப்படி கட்டி பிடிக்கிறானேன்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ள அப்படியே மெதுவா கூடி நடக்கும்போது தான் தெரியுது, அந்த கார்பெண்டர் வந்து ஃபென்சிங் போடல, அதற்கு பதிலா ஒரு பிரிட்ஜ் போட்டிருந்தாரு. 2 வீட்டுக்கும் இடையில மரத்திலான ஆன கேண்டிலிவர் மாதிரி உண்ட ஒரு பிரிட்ஜ் போட்டு, இப்படி 10 நிமிஷம் ஆகிறதுக்கு பதிலா 2 நிமிஷத்துலயே 1 நிமிஷத்துலயே இப்படி வீடு கிராஸ் பண்ணி போயிடலாம். ஒரு பிரிட்ஜ் போட்டாரு. அதை பார்த்துட்டு தம்பி அந்த பிரிட்ஜ் வழியாக இந்த வீட்டுக்கு வந்து சொன்னாரு, அண்ணா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன், ரொம்ப பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாக்குன, மன கஷ்டத்தை கொடுத்தேன். ஆனா நீங்க வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம என் மேல அன்பு கொண்டு எங்க குழந்தைகளும் நாங்களும் வரணும்னு சொல்லி இப்படி பிரிட்ஜுக்கு போட்டு கொடுத்துருக்கீங்களே, உங்களை அன்பை வந்து நான் ரொம்ப நாள் மறந்துட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அழுதபடி அணைச்சார். இவருக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சது, இது நாம செய்யற அந்த கார்பெண்டரை வந்து அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு இணக்கம் வரணும்னு சொல்லி அப்படி மாத்தி செஞ்சிருக்காரு. அப்படியே திரும்பி பார்த்தாரு, அங்க கார்பெண்டர் ஒரு ஸ்மைலோட ஓரமா நின்றுட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள அப்படிதாங்க, நாம நிறைய விஷயங்கள் வந்து தடுமாறிட்டு இருக்கும்போது, நமக்கு வழி தெரியாமல் திசை மாறி இருக்கும்போது, அந்த கார்பெண்டர் போல கடவுள் வந்து நமக்கு வழிகாட்டுவார். நமக்குள் இணக்கம் ஏற்படுத்த எப்போதும் முயற்சித்துக் கொண்டே இருப்பார். இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம இடத்தும் அந்த மாதிரி நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் இருந்திருப்பாங்க. நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தவங்க இருந்திருப்பாங்க. நம்மளை பிழிஞ்சு எடுத்து நம்ம மனசை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு இப்போ வந்து அவங்க என்ன நமக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம போயிருக்கலாம் இந்த பிரச்சனைகள்னால. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நபர்கள் எல்லாருமே முன்னாடி நம்ம நண்பர்களாகவோ, உறவினர்களாகவோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களாகவோ அப்படிதான் இருந்திருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க நமக்கு எந்த நன்மைகளுமே செய்தது இல்லையா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் குட்னஸ் இல்லைங்களா? நம்ம நல்லதை தான் பார்க்கணும், தீயதை விடணும். வெறுப்புங்கிறது வந்து அது ஒரு தீ மாதிரி, அது நம்மளே அழிச்சிடும் பின்னாடி. அதனால அவங்க நம்ம மேல வெறுப்பு வச்சிருந்தாலும், நம்ம அருள் துறையில இருக்கிற நாம வந்து 1% கூட மனசுல வெறுப்பு இல்லாம இருக்கணும் இல்லைங்களா? நான் இன்னைக்கு பேசும்போது ஒரு வேண்டுகோள் என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்கள யாருக்காவது அந்த மாதிரி உங்கள் மீது வெறுப்பு கொண்டோ, நீங்க இருக்க மாட்டீங்க, ஏன்னா மன்றத்துக்கு இவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கும்போதே தெரியும். அப்படி யாராவது வெறுப்பு கொண்டு நீங்க செய்த சின்ன ஏதோ விஷயங்களை தவறாக புரிந்து கொண்ட நபர்கள் உங்களிடம் பேசாமலோ, அப்படி வெறுப்பு கொண்டோ இருந்தவர்கள் ஆனால், நாமளா ஒரு ஃபோன் பண்ணி, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு நீங்க யாராவது பேசுனீங்க அப்படின்னா, அடுத்த வாரம் வந்து அது நீங்க என்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய பேச்சு இன்று பேசியதற்காக நான் இரையாற்றலோடு நன்றி கூறி நான் ரொம்ப மகிழ்வேன் என்று இங்க தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம அந்த மரம் பாருங்க, 6 கிளைகள் இருக்கும், 6 தீய குணங்கள் இல்லைங்களா? ஒன்று பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இப்போ நாம தெரியும், இது எல்லாம் தெரியுதுங்க, அதுக்கு வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் மகரிஷி சொல்லி கொடுத்தது எல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்க. ஆனா நான் வந்து அதுல 5 இது பாஸ் பண்ணிட்டேன், இந்த ஒண்ணே ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா, இப்போ 6 அடி விட்டம் உள்ள ஒரு கிணறு இருக்கு, நம்ம தாண்டி போனாதான் நமக்கு சுபிக்ஷம் அப்படின்னு இருக்கும்போது, நான் 5 அடி தாண்டிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த கிணறு நம்மளை கீழே தானே கொண்டு போகும் இல்லைங்களா? 6 அடி தாண்டினாதான் நாங்க மேடையில போய் நிற்போம். அப்போ இதுல 6ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட எனக்கு வாழ்வியல் சுபிச்சம்ங்கிறது கிடையாது, நிம்மதிங்கிறது கிடையாது. அப்போ அதையெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு ஒரு கிளையா நான் வெட்டலாமா அந்த 6 தீய குணங்களை அப்படின்னா, மகரிஷி சொல்றாரு, இல்ல தன்முனைப்புனாலதான் உங்களுக்கு அந்த எல்லா குணங்களும் வருது அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, பேராசை வந்து எதனால? தனக்கு தனக்குன்னுங்கும் போது. சினம் எதனால? நான் சொல்லி நீ கேட்கலையே அப்படிங்கும் போது, என் ஆசைக்கு இது நடக்கலையே அப்படிங்கும் போது சினம் வருது. அதே போல முறையற்ற பாலுணர்வு, நான் அப்படின்னு முன்னிலைப்படுத்தும் போது வரும். அதே போல வஞ்சம், மன்னிக்காத போது, தான் நான் செஞ்சது கரெக்ட்னு சொல்லும் போதும் வஞ்சம் இருக்கும். உயர்தாழ்வு மனப்பான்மை சொல்லவே வேணாம், நான் தான் உயர்ந்தவன் சொல்லும் போது அந்த இது வருது. ஸோ தன்முனைப்புனாலதான் எல்லா 6 தீய குணங்களும் நம்ம கிட்ட வருது. அப்போ இந்த 6 தீய குணங்களை ஒண்ணுன்னா பார்த்து நம்ம கரெக்ட் பண்றதை விட, தன்முனைப்பு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை அழகானதாக மாறும். ஆனா அந்த தன்முனைப்பு போகணும் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா? 6 குணங்களை போறதே பெரிய கஷ்டங்கிறீங்க, இதுல தன்முனைப்பு இல்லாம இருக்கணும்னா எப்படி முடியும் அப்படின்னா, முத்துசாரன் நிறைய தடவை சொல்லி கொடுத்திருக்காரு மகரிஷி சொன்னதாக. ஒரே ஒரு இதை பிடிச்சிட்டா போதும், ஏற்கனவே சொன்னதுதான், இறை உணர்வு,
அந்த இறை உணர்வை நம்ம மறக்கிறதுனால இறை மறதி, அந்த இறை மறதி தான் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஸோ நாம எப்பவுமே என்ன நினைக்கிறோன்னா, தன்னை உசத்தியாக நான் வந்து கஷ்டப்பட்டு படித்தேன், நான் வந்து பெரிய ஆளா இருக்கிறேன், நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே தன்னை முன்னிலைப்படுத்தும் போது, ஏன்னா அந்த இடத்துல நம்ம இறைவனை மறந்துடுறோம். ஸோ இறைவனை எப்போதும் நம்மளுடைய நண்பர்களாக, நமக்கு கூட இருப்பவர்களாக நம்ம கருதி கொண்டு எல்லா நேரத்திலும் அவர் துணை இருக்கிறார், என் எல்லா நல்ல காரியங்களுக்கும் அவரே சாட்சி, அவரே துணை. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு சொல்லுவாரு, என்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் இறைவனால வந்தது, எல்லா கெட்ட விஷயங்களும் அது நானா சம்பாதிச்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறை மறதிதான் நம்ம தன்முனைப்புக்கும் 6 தீய குணங்கள் நம்மிடம் இருப்பதற்குமான காரணங்கள். ஸோ இந்த இடத்துல இறை உணர்வை வந்து இறுக பற்றிட்டோம் மகரிஷி மாதிரி அப்படின்னா, அங்க தன்முனைப்புங்கிறது ஒளியும், தன்முனைப்பு ஒளியும் போது 6 தீய குணங்களும் அழியும். யோசிச்சு பாருங்க, நம்ம தனித்தனி கிளைகளை வெட்டுறதை விட மரத்தை வேரோட கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த குணங்களும் தீய குணங்களும் அங்க இருக்காது, நன்மையை தவிர. இந்த இடத்துல அது இருக்கு. நேரம் கருதி நான் ஃபுல்லா படிக்கல, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்திலும் உன்னை கண்டேன்னு சொல்லிட்டு நீயே நானாக கண்டேன்னு அந்த குரல்ல ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவன்கிறது நீங்களும் நானும் வேறல்ல, அப்படி எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் அப்படின்னும். அதே போல அன்பும் கருணையும் அப்படிங்கிற ஒரு ஆடியோ வேதாத்திரி ஐயா பேசுனது யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க. அது ஒரு அழகான உதாரணம் சொல்லியிருப்பாரு. நீங்க எப்பேற்பட்ட சிறந்த இந்த உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானிகள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு கூட்டமா வைங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு 2 இட்லி கொடுத்து அதை நம்ம உடம்பு மாத்துதுங்களே, ரத்தமாக, மஜ்ஜையாக, எலும்பாக, தாதுக்களாக, 7 தாதுக்களாக மாத்துது இல்லைங்களா? அந்த மாதிரி மாத்த சொல்லி சொல்லுங்க, அவங்களால செய்ய முடியுங்களா? நீங்களே சொல்லுவீங்க யாராலையும் செய்ய முடியாது, இப்போ வரைக்கும் அறிவியல் அந்த இதுக்கான கிட்ட கூட போக முடியல. ஏன்னா அவங்க ஒரு ஆர்டிபிஷியல் பிளட்னு சொல்லி ஒண்ணு தயாரிக்கிறதா இப்போ அறிவியல் முன்னாடி முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களான இன்கிரீடியன்ஸ் வேணும், இது அது இது இது இதுன்னு. இப்ப கேள்வி என்னன்னா, இட்லி இல்ல, பூரியோ ரொட்டியோ உப்புமாவோ பணியாரமோ எதை கொடுத்தாலும் ரத்தமாக, எலும்பாக, மஜ்ஜையாக மாற்றித்தர முடியுமானா நமக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற விஞ்ஞானத்தால சாத்தியமானே சொல்ல முடியல இல்லைங்களா? ஆனா நீங்க போடுற எல்லா உணவுகளையும் ஜீரணித்து இந்த ரத்தமாக, சதையாக, எலும்பாக மாற்றுவது யார் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம இறைவனை நினைச்சா கூட போதும். ஏன்னா நம்ம சினிமா பார்த்துட்டோ, நைட்ல டிவி பார்த்துட்டோ, கிரிக்கெட் மேட்சோ, ஃபுட்பாலோ, சினிமாவோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு 11:30 மணிக்கு 4 பரோட்டாவும் சால்னாவும் வச்சு கலந்து உள்ள தள்ளனா கூட அன்பா பிறந்து இதுவரைக்கும் எந்த விஷயங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லாம கணையம், கல்லீரல், ஈரல், சிறுகுடல், பெருகுடல் எல்லாமே அமைதியா அது அதன் வேலையை செஞ்சுட்டு இருக்கு இல்லைங்களா? இதை விட அன்பும் கருணையும் உங்களுக்கு இறைவன் வேற எப்படி உணர்த்த முடியும்னு சொல்லி சொல்றார். அப்புறம் வேதாத்ரி என்ற ஒரு மாமனிதர் இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட பெரும் காதலினால்தான் இந்த WCSங்கிற உலக சமுதாய சேவா சங்கமே உருவாயிருக்கு. ஸோ அவர் அன்பு அன்புன்னு சொன்னது மட்டும் இல்லை, ஊர் ஊரா நடந்து நடந்து போய் அறிவு திருக்கோயிலெல்லாம் திறந்து இப்படி மனிதர்கள் எல்லாம் ஒருவருக்கும் சச்சரவோடு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அன்பு வேணுமே, அறிவு வேணுமேன்னு சொல்லி அப்படி கோயிலை உண்டாக்கிய மாபெரும் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த மகான் வேதாத்ரி ஐயா அவர்கள். நம்ம கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்துட்டோம். போன மாத கணக்குப்படி நம்ம இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 146 கோடி. அதுல ரிச்ன்னு சொல்லக்கூடியவங்க அதாவது 1% கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து 40% இந்தியாவில் உள்ள மொத்த சொத்துக்களையும் வச்சிருக்காங்க. இப்போ அம்பானி, அதானிலாம் இருக்காங்க இல்லைங்களா? அப்படி 1.5 கோடி பேர் மொத்தத்துல எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த சொத்துக்களை 40% அவங்க கிட்ட இருக்கு. சரி, டாப் 5% பீப்புள், 5%னா ஒரு 7.5 கோடி வரும். 7.5 கோடி ஜனங்கள் இப்போ 65% சொத்துக்கள் அவங்க கையில வச்சிருக்காங்க. சரி, ரிவர்ஸா வருவோம், கீழே இருந்து போவோம். 146 கோடியில 50% அப்படிங்கிறது 73 கோடி பேர். 73 கோடி பேர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3% சொத்து தான் இருக்கு. இது என்னுடைய கணக்கல்ல, நீங்க கூகுள் தேடி பாருங்க, இந்த லிஸ்ட் தான் இருக்கு. அப்போ வறுமை கோட்டின் கீழே மட்டும், அதாவது 3 நேரம் சாப்பாடு இல்லாம, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவங்க இந்தியாவில் 10 கோடிக்கு மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, தான் பிறக்கும் போதே தாயை இழந்தோ யாரும் இல்லாமலோ பிறந்த குழந்தைகள் லட்சக்கணக்கில் நம் நாட்டில் இருக்கிறார்கள். பிறந்த பின்பும் கூட தாயோ தந்தையோ இல்லாமல், தான் சொல்லி அழுவதற்கு கூட யாரும் இல்லாமல் கோடிக்கணக்கான இளைஞர்களும் சிறுமிகளும் ஆதரவற்ற இல்லத்தில் நம் இந்தியாவில் இருக்கிறார்கள்.
பள்ளிக்கு செல்லும் பொழுதே போதை பழக்கம், மது பழக்கம் போன்றவற்றில் சிக்குண்டு அடிமைப்பட்டு வெளிவரத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் லட்சக்கணக்கில் நம் இந்தியாவில் இருக்கிறார்கள். திருமணமான புதிதில் ஏற்படும் சிறிய சிறிய சச்சரவுகளை கூட கையாள தெரியாமல் அதை பெரிதாக்கி வலிமையுள்ளதாக மாற்றி என்ன செய்வதென்று தெரியாமல் டைவர்ஸ் என்பதை அப்ளை செய்துவிட்டு கோர்ட்டு வாசலிலே காத்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் நம் நாட்டில் இருக்கிறார்கள். 60 வயது வரை நாம் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் வாங்கி கொண்டு நம்மை ஆதரவற்ற இல்லத்தில் சேர்த்து விட்டார்களே என்று அழுது கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான அப்பாக்களும் அம்மாக்களும் நம் நாட்டில் இருக்கிறார்கள். முதிர்ந்த காலத்தில் தனியாக ஒரு நபர் தன் இணையரை இழந்து இரவிலே தூக்கம் இழந்து அழுது கொண்டு விட்டத்தை பார்த்தபடி கடந்த நாட்களோடு லட்சக்கணக்கான பெரும் வயதுடையோர் நம் நாட்டில் இருக்கிறார்கள். ஏன்? எல்லாம் இருந்தும் தான் கொண்டு வந்த இந்த பிராரப்த கர்மத்தினால் தான் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் என்று கொண்ட கோடிக்கணக்கானோர் நம் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தான் தடுமாறி விழும் பொழுது சாய்ந்து கொள்ள ஒரு தோள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தான் கதறி விம்மி அழும் பொழுது 2 கைகள் நீண்டு வந்து அதை துடைத்து ஆதரவாய் அணைத்துக் கொள்ள முடியாதா என்ற ஏக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆதலால் அன்பு செய்வீர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை ஐயா வழங்கியிருந்தார்கள். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு அசைவம் இல்லை, ஃபுல் அட்டென்ஷனில் நம்மளை வச்சுருந்தார் சேகர் ஐயா. அன்பு ஒன்றே இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம்ன்ற, இல்லை அன்பை மட்டும் ஒரு